அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த கருத்தாக தான் நம்ம தீர்மானம் நிறைவேற்றணும். அதை தாண்டியும் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மற்றவர்களும், முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர், அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. 3 வருடமா நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். நாளை, அதாவது எங்களுடைய முதலமைச்சர் சார்பாக நாளை டீலிமிட்டேஷன், அதாவது முக்கியமான பிரச்சனை, இருங்க பேசிக்கிறாங்க, முக்கியமான பிரச்சனை டீலிமிட்டேஷன் சார்பாக அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக, தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இப்ப நம்ம என்ன எதை விஷயமா பேசிட்டு இருக்கோம், நீங்க சொன்னதுனால உங்களுடைய வார்த்தையை மதிச்சு நான் என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பத்தி மட்டும் பேசினேன். ஏன் தண்ணி வரல, எப்ப தண்ணி வரணும்னு கேட்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்டுவேன்னு கேட்கிறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்ப பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பாக்குறாரு. இல்ல மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசி முடிங்க. இருங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க. நீங்க ஒரு சீனியர், நீங்க பாருங்க, நீங்க ஒரு சீனியர் மெம்பர். நானே உங்களிடமிருந்து இந்த அவையை தெரிந்து கொள்ளட்டும், அல்லது நான் சொல்வதை விதியை அவையும் தெரிந்து கொள்ளட்டும். நான் ஒரு உறுப்பினர் பேச அழைக்கிறேன். அவர் கூறுகிற கருத்துக்கள் உண்மைக்கு மாறாகவும் தவறான தகவலை தருவதாகவும் அல்லது மக்களுக்கு நன்மை பயக்குவது அளிப்பதிலிருந்து விலகுவதாக இருந்தால் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது. அவர் என்ன பேசினாலும் அதற்கு சரியான ஏற்ற பதில் இருந்தால் அது நன்மை பயக்குமானால் நான் அனுமதிக்கிறேன். இப்ப அவர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இருங்க, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ஸ்ட்ரைட்டா அவர் சொல்ல விரும்புவது என்ன என்றால், அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்றீங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டி இருக்காங்க, அதுக்கு நீங்க எல்லாம் வரணும்னு கேட்கிறார். ஏன் சம்பந்தம்? அதாவது என்னன்னா முறை இல்ல இருங்க 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 மாண்புமிகு பள்ளிக்கல்வி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. மாண்புமிகு சட்டமன்ற பேரவை தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 6/12/2018, அதாவது 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இதே போன்ற ஒரு நிகழ்வில் காலையில் நம்முடைய சட்டமன்ற நிகழ்வை முடித்து அன்று மதியமே மிக முக்கியமான ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டி, அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது என்ன? அனைத்து கட்சிகளின் குரலும் நாட்டின் நலன் கருதி ஒன்றாக மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது. இங்கேயே அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள். எப்படி 2018 அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றணுமோ அதே போல இப்போதும் கலந்து பேசி ஒரு சிறப்பு தீர்மானம் கூட நிறைவேற்றலாம். அது மட்டுமல்ல, அனைத்து கட்சி கூட்டம் எப்படி தமிழ்நாட்டு நலன் கருதி, தமிழர் நலன் கருதி, விவசாய பெருமக்கள் நலன் கருதி கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தோழர்கள் சொல்கிறார்களோ, அதே தமிழ்நாட்டு நலன் கருதி, தமிழர் நலன் கருதி தான் நாளைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, அது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அதே நாட்டு மக்கள் நலன் கருதி அவர்களும் வரணும், வருகவர்கள் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இதைதான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் உங்கள் மூலமாக தெரியப்படும். முதல் முறை பேசும்பொழுது ஒரு முறைன்னு சொன்னாரு, அப்புறம் இருமுறைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் விவசாயிகளை சந்திக்கலன்னு சொன்னாரு. ஒரு தகவல், இன்றைக்கு மதியம் டெல்டா உடைய அனைத்து விவசாய சங்கத்திலே நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், பொதுப்பணித்துறை அமைச்சர் மூத்த அமைச்சர்களை முதலில் சந்திக்க சொல்லி இன்று மதியம் 3:30 மணி அளவில் சந்திக்க, ஒரு நிமிஷம், ஒரு தகவலை கொடுக்கிறோம், ஒரு நிமிஷம். சந்திக்கிறதுக்கு போன வாரமே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. நம்பர் 1 பாயிண்ட், எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கான விளக்கத்தை இங்க பதிவு செய்யணும்.
கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான அதாவது என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் கேட்டதுக்கு ஒரு பதில் மட்டும் நான் கேட்கணும். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக ஆட்சியில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயார் செய்த நிலையில் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் 13/11/2025 அன்று தள்ளுபடி செய்தது. தமிழ்நாடு அரசின் மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து அன்றைய திமுக அரசு மீண்டும் உச்ச நீதிமன்றம் சீராய்வு மனுவை தாக்கல் செய்தது. அந்த சீராய்வு மனுவும் 15/4/2026 அன்று உச்ச நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதையடுத்து மறு சீராய்வு மனுவை அன்றைய திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. தமிழக உரிமையை காக்கும் கடைசி வாய்ப்பாக இருந்த அந்த மனு மீதும் கவனமாக உரிய வாதங்களை வலுவாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு எடுத்து வைக்கவில்லை. அதையடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறு சீராய்வு மனுவை 25/4/2026 அன்று தள்ளுபடி செய்தது. 3 முறை தள்ளுபடி செய்ததுக்கான விளக்கத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு விளக்க வேண்டும். இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த டிபிஆர் கேஸ தள்ளுபடி ஏன் சந்திச்சுன்னு அவங்களுடைய திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்சநீதிமன்றத்தில் 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். நாங்கள் புதிய அரசை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்திருக்கோம். 3 முறை உச்ச நீதிமன்றத்தில் திமுக தலைமையான அரசு மேகதாது அப்பீல்ல ஏன் தோத்தாங்கிறது எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். ஒருத்தர் அவங்க பேச போறாங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க, அவங்க பேசட்டும். யாராவது ஒருத்தர் பேசுங்க. உச்ச நீதிமன்றத்தில் முதலிலே தீர்ப்பு தள்ளுபடி ஆகிறது. மீண்டும் சீராய்வு மனு போடப்பட்டது, அதுவும் தள்ளுபடி ஆகிறது. மீண்டும் சீராய்வு மனு மறு சீராய்வு போட்ட போது உச்ச நீதிமன்றத்தை சொல்லி தள்ளுபடி அல்ல, நீங்கள் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்களே தவிர முழுமையாக சொல்லவில்லை. ஒன்று. இரண்டாவது, மாண்பு அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவது என்பது இயல்பு. அவர் பேசட்டும், அதெல்லாம் ஒன்று, எந்த விதமான மாறுபாடான கருத்து அல்ல. அவர் 3 ஆண்டு காலம் யாரை கண்டு பயப்பட வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சரை குழுவிப்பது அதை இங்கிருந்து ஒருத்தர் மாத்து பேசி நீங்க யாரை பாராட்ட நினைக்கிறீங்களோ அது சண்டை வளர்க்கறதா இருக்கு. நீங்க நல்லபடியா அந்த மேகதாது பிரச்சனையில் நம்முடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிற போது இது போல் கருத்து மாறுபாடு தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. எனவே கழக அரசு நமது தளபதி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மேகதாதை பற்றி ஒரு நாள் கூட தாமதம் செய்யாமல் அடுத்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு.